தாவேகா அந்த குதிரை பேரத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? முதல்ல அமமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் குதிரை பேரத்தில் ஆட்சி அமைப்பதற்காக அன்றைக்கு ஒரு எம்எல்ஏ தானே அப்படின்ட்டு நம்ம மேலே கையை வச்சு பார்த்தாங்க. அன்றைக்கு தொடர்ந்தது, அன்றைக்கு ஆரம்பித்தது, இன்று வரை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. தூய சக்தி என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டில் எம்எல்ஏக்களை வாங்குகின்ற சக்தியாக, கவர்கின்ற சக்தியாக இன்றைக்கு தாவேகா தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. இது தாவேகாவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் உரிய பதிலை வருங்காலத்தில் தருவாங்க. அரசு தொடங்கணும்னு அதிகமான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னா எப்படி இருக்கு? இந்த சட்ட ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, போதை மருந்து புழக்கம், இதையெல்லாம் இந்த அரசாங்கம் எந்த ஒரு சமரசமும் இன்றி உறுதியாக அதையெல்லாம் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கணும், நிலைநிறுத்தணும். போதை மருந்து கலாச்சாரத்தை அடியோடு ஒழிக்கணும். பெண்கள் பாதுகாப்பில் முழு மூச்சாக செயல்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பொய் சொல்வதற்கென்றே ஒரு துறை வைத்தது போல மக்கள் பேசுறது சொல்கிறேன். பொய் சொல்வதற்காகவே, பொய் தகவலுக்காகவே ஒரு துறைக்கு அதுக்கு அமைச்சராக இருக்கிற ஒருத்தர், அது முக்கியமான அமைச்சராக இருக்கின்ற ஒருவர் கரூர் சம்பவத்திற்கு காவல்துறையை வைத்து திமுகவினர் மக்களை கொலை செய்தார்கள் என்று சொல்லும் பொழுது அதற்கு பொறுப்பு வகிக்கின்ற முதலமைச்சர் தூக்கி கொண்டிருக்கிறாரா, இல்லை அவர் காதில் கேட்கலையா என்னன்றே தெரியல. ஏன்னா அப்படி காவல்துறையை சேர்ந்தவர்கள் கொலை செய்திருந்தார்களா, அவங்க மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இப்படி காவல்துறை மீது அபாண்டமாக பழி சுமத்துகின்ற போது எப்படி காவல்துறை, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை, பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய காவல்துறை உங்கள் மீது அதிருப்தி அடைய மாட்டாங்களா? ஏன்னா முதலமைச்சரே போய் தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்துலையும் அவரும் அந்த தாவேகாவில் இருக்கிற நிர்வாகிகள் மாத்திரம் மக்களுக்கு பாதுகாத்து கொடுத்துட முடியுமா? ஏன்னா அவங்கள்ட்டேருந்து பெண்களையும் அவங்கள்ட்டேருந்து மக்களையும் பாதுகாக்கின்ற கடமையும் காவல்துறைக்கு தான் இருக்குது. அதனால் ஒரு பொறுப்பு வாய்ந்த துறையின் அமைச்சராக இருப்பவர் பொறுப்பற்ற முறையில், இன்னும் சொல்ல போனால் உச்ச நீதிமன்ற மேற்பார்வையில் தான் சிபிஐ என்கொயரியே நடக்குது. அப்படி இருக்கிறப்ப அதில் எஃப்ஐஆரில் அக்யூஸ்டாக இருக்கிற ஒருவர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இப்படி எதை வேண்டுமானாலும் பேசுவார் என்று பேசுவது, இப்படி ஆணவத்தோடு பேசுவது உறுதியாக கண்டிக்கத்தக்கது.